வணக்கம். உலகத்துல விடை தெரியாத எத்தனையோ மர்மங்கள் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட சில ஆழமான மர்மங்களை தான் ஒரு சினிமா பாணியில ரொம்பவே சுவாரஸ்யமா அலச போறோம். பழங்காலத்து கையெழுத்து பிரதிகள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்மள குழப்புற ரேடியோ சிக்னல்கள் வரைக்கும் நிறைய விஷயங்களை இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க தேடல ஆரம்பிக்கலாம். இப்போ நாம வாழ்றது ஒரு இன்ஃபர்மேஷன் ஏஜ். எல்லா தகவலும் நம்ம விரல் நுனியில இருக்கு. ஆனாலும் நம்ம வரலாற்றுல இன்னும் காணாம போன பல பக்கங்கள் இருக்கு. இத பாருங்களேன். புயல் முடிந்தது, கடல் அமைதியானது, கடவுள் அனைத்திற்கும் மேலானவர். இது 1900 ஆண்டுல மாயமான அனுபவமிக்க ஒரு கலங்கர விளக்கு காப்பாளர்கள் எழுதி வச்ச கடைசி வார்த்தைகள். இதை எழுதின சில நாட்கள்லயே அவங்க ஒட்டு மொத்தமா காணாம போயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அங்க உண்மையாவே என்ன நடந்திருக்கும். சரி, முதல்ல இயற்கை கூறுகளில் உள்ள முரண்பாடுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இயற்கை சில சமயங்கள்ல பூமியில ஆழமான விவரிக்க முடியாத சில தழும்புகளை விட்டுட்டு போகும். உதாரணத்துக்கு 1908 நடந்த துங்குஸ்கா வெடிப்பு கற்பனை பண்ணி பாருங்க. 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருந்த 80 மில்லியன் மரங்கள் ஒரே அடியா அழிஞ்சு போச்சு. அதையும் சைபீரியாவுல இருக்கிற பாட்டோம்ஸ்கி பள்ளத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. இந்த பள்ளம் ஒரு 25 மாடி கட்டடத்தோட சைஸ்ல இருக்கு. ஆனா வெறும் 300 வருஷம் தான் பழமையானது. சுத்தி எந்த எரிமொழியும் இல்லாத அந்த இடத்துல இவ்வளவு பெரிய பள்ளம் எப்படி உருவாச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கவே முடியல. இது ஒரு மாபெரும் புதிர். இயற்கையோட இந்த விசித்திரங்கள் இதோட முடிஞ்சிடல. நார்வே நாட்டு வானத்துல பல நூற்றாண்டுகளா மிதந்துட்டு இருக்கிற ஹெஸ்டாலன் விளக்குகள், நியூ மெக்சிகோவில் சிலருக்கு மட்டுமே கேட்கிற டாவோஸ் ஹம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குறைவான அதிர்வின் சத்தம், இதெல்லாம் கூட பரவாயில்ல. வாஷிங்டன்ல பெய்த ஒரு மழையில மனிதர்களோட வெள்ள அணுக்கள் அடங்கிய ஓக்வில் ஜெல்லி மாதிரி ஒரு பொருள் விழுந்துச்சு. என்னங்க, கேட்கவே கொஞ்சம் அமானுஷமா இருக்குல்ல? இந்த இயற்பியல் நிகழ்வுகள் எல்லாமே சயின்டிஸ்ட்களை இன்னைக்கு வரைக்கும் தலைய பிச்சுக்க வைக்கிற விஷயங்களாவே இருக்கு. அடுத்ததா, உடைக்க முடியாத ரகசிய குறியீடுகள் மற்றும் புதிர்கள் உலகத்துக்குள்ள நம்ம பயணத்தை தொடரலாம். மனிதர்களோட அறிவாற்றலுக்கு சவால் விடுற விஷயங்கள் இவை. 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வாய்னிச் கையெழுத்து பிரதியை எடுத்துக்கோங்களேன். அதுல 240 பக்கங்கள் இருக்கு. ஆனா அது எந்த மொழியில எழுதப்பட்டிருக்கு, அந்த 20-30 எழுத்துக்கள் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதுவே நவீன காலத்துல பாத்தீங்கன்னா அடையாளம் தெரியாத ஜோடியா கொலையாடி ஊடகங்களுக்கு அனுப்பின குறியீடுகள். எத்தனையோ தலை சிறந்த நிபுணர்கள் மாத்தி மாத்தி ட்ரை பண்ணியும் இந்த குறியீடுகளை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் உடைக்கவே முடியல. இதுல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு இருக்கு. 1982 தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியாச்சு. இதுல 12 புதிரான ஓவியங்களும் கவிதைகளும் இருக்கு. இது சும்மா ஒரு கதை புக் இல்லைங்க, ஒரு ரியல் லைஃப் ட்ரெஷர் ஹண்ட். இதை வச்சு 1984 மற்றும் 2004 2 உண்மையான புதையல்களை கண்டுபிடிச்சாங்க. ஆனா மீதி இருக்கிற 10 புதையல்கள் இன்னைக்கும் அமெரிக்காவில எங்கேயோ ரகசியமா புதைக்கப்பட்டிருக்கு. யாராவது ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த புதிர்களை தீர்த்து தங்களை தேடி வருவாங்களான்னு அந்த புதையல்கள் காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி இணைய உலகத்துல சிக்காடா 3301 அப்படின்னு ஒரு பயங்கரமான புதிர் இருக்கு. 2012 ஆரம்பிச்சு ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசம் உலகத்துல இருக்கிற மிகச்சிறந்த அறிவாளிகளை தேடுறதா சொல்லி ஒரு கிரிப்டோகிராஃபி மற்றும் கணித குறிப்பை வெளியிடுவாங்க. இதுல மிகப்பெரிய மர்மம் என்னன்னா, இந்த கஷ்டமான புதிரை யாராவது சால்வ் பண்ணாங்களா, அவங்க யார், இதோட பின்னணி என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருமே பொது வெளியில வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அத்தனை பெரிய சைலன்ஸ். இப்போ எந்த தடயமும் இன்றி மாயமானவர்கள் பத்தி பார்க்கலாம். பொருட்கள் அல்லது செய்திகள் மட்டும் இல்லைங்க, சில சமயம் ஒட்டுமொத்த மனிதர்களும் எப்படி காணாம போறாங்கன்னு பாருங்க. நம்ம மறுபடியும் அந்த பிளானன் தீவுகளுக்கே வருவோம். டிசம்பர் 1900 வானிலை ரொம்பவே அமைதியா இருந்திருக்கு. ஆனா அங்க பணியில இருந்த 3 அனுபவமிக்க காப்பாளர்கள் ஒரு கடுமையான புயல் முடிவுக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணதை அவங்களோட லாக் புக்ல எழுதி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடலையே அசால்ட்டா எதிர்கொள்ற அந்த மாலுமிகள் பயந்து அழுததாவும் குறிப்புகள் இருக்கு. ஆனா கடைசியில என்னாச்சு? அவங்க சாப்பிட்ட உணவை பாதியிலே விட்டுட்டு ஒட்டுமொத்தமா மாயமாயிட்டாங்க. அவங்கள கடல் இழுத்துட்டு போச்சா இல்ல வேற ஏதாவது நடந்ததான்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் உறுதியா தெரியல. சரி, இதெல்லாம் பழங்காலத்துல நடந்ததுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நவீன காலத்திலயும் இப்படி நடக்குது. உதாரணத்துக்கு 2007 ஷெல்லி மெஸ்காவிச் எந்த ஒரு தடையும் இல்லாம திடீர்னு காணாம போனாங்க. பல வருஷம் கழிச்சு 2013 அவங்கள தேடி ஒரு வழக்கு பதியப்பட்டாலும் போலீஸ் உடனே அதை அடிப்படையற்றதுன்னு சொல்லி மூடிட்டாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத சர்ச் ஆஃப் சயின்டாலஜி அமைப்பு ரொம்ப ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. நிஜமாவே அவங்களுக்கு என்னதான் ஆச்சு? மனிதர்கள் காணாம போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கிட்ட இன்னைக்கு எவ்வளவோ அதிநவீன குளோபல் டிராக்கிங் தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஆனாலும் 2014 மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் MH370 மாதிரி ஒரு பிரம்மாண்டமான இயந்திரம் முழுமையா மாயமாச்சு. இவ்வளவு பெரிய தேடுதல் வேட்டை நடந்தும் அதுக்கு என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் எந்த உறுதியான பதிலும் கிடைக்கல. நம்ம உலகம் இன்னமும் எவ்வளவு பறந்து விரிஞ்சது, அதே சமயம் எவ்வளவு கணிக்க முடியாதது அப்படிங்கறத இது நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது.
இப்போ ஒரு வித்தியாசமான விஷயத்துக்கு போவோம். பேரற்ற முகங்கள். அதாவது காணாம போன மனிதர்களுக்கு நேர்மாறான ஒரு விஷயம் இது. வரலாற்றுல சிலரோட முகங்கள் ரொம்ப பிரபலம். ஆனா அவங்க யாருன்னே யாருக்கும் தெரியாது. விரல் ரேகைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு, எரிக்கப்பட்ட பாஸ்போர்ட், நிறைய விக்குகள் கூட. நார்வேல ஒரு பெண்ணோட உடல் கிடைச்சது. அவங்கள இஸ்டால் வுமன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒரு பனிப்போர் காலத்து உழவாளியா யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி 1880கள்ல பாரிஸ்ல ஆற்றில் மூழ்கி இருந்த ஒரு அனாதை பொண்ணோட முகத்தை வச்சுதான் இன்னைக்கு உலகெங்கும் இருக்கிற சிபிஆர் முதலுதவி பயிற்சி பொம்மைகளை டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அமெரிக்க அதிபர் JFK படுகொலையை மிக அருகில நின்னு பதற்றமே இல்லாம படம் பிடிச்ச அந்த பாபிஷ்கா லேடியார், இவங்களோட முகங்கள் நமக்கு தெரியும். ஆனா அவங்களோட உண்மையான பெயர் என்னன்னு வரலாற்றுல எங்குமே இல்ல. நோ வே. அடுத்ததா, முடிவற்ற ஒளிபரப்பு. இன்னைக்கு வரைக்கும் ஆக்டிவா நடந்துட்டு இருக்கிற ஒரு மர்மத்தை பத்தி பார்க்கலாம். UVP-76 அல்லது தி பஸர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஷார்ட் வேவ் ரேடியோ நிலையம் இருக்கு. இது ரஷ்யாவில இருந்து இயங்குறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. 1982ல இருந்து ஒரு சலிப்பான ரீங்கார ஒலிய இது இடைவிடாம ஒளிபரப்பிட்டே இருக்கு. அப்பப்போ சில சமயம் மட்டும் அந்த சத்தம் நின்னுட்டு ரஷ்ய மொழியில சில ரகசியமான குரல்கள் ஒலிக்கும். கேட்கவே கொஞ்சம் திகிலா இருக்குல்ல? இப்போ இந்த எண்ணெயை கொஞ்சம் கவனிங்க. 25 ஒரு நிமிஷத்துக்கு தோராயமா 25 முறை இந்த ஒலிய அவங்க தொடர்ந்து ஒளிபரப்புறாங்க. எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம இரவு பகலா. இப்படி ஒரு சிக்னல் அனுப்பணும்னா கற்பனை பண்ணி பாருங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய பவர் சப்ளை, எவ்வளோ பெரிய கட்டமைப்பு தேவைப்படும். இவ்வளோ பெரிய முதலீட்டை எந்த ஒரு நோக்கமும் இல்லாம யாராவது செய்வாங்களா? நிச்சயமா மாட்டாங்க. இந்த விஷயத்துல ரொம்ப கியூரியஸான பார்ட் என்ன தெரியுமா? 30 வருஷத்துக்கும் மேலா செயல்படுற இந்த சிக்னல் சில சமயங்கள்ல மட்டும் கொஞ்ச நேரம் நிற்குது. அப்போ பின்னாடியில தூரமா யாரோ ரஷ்ய மொழியில பேசுற உரையாடல்கள் கேக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரீங்கார சத்தம் ஆரம்பிச்சிடும். இது ரஷ்ய ராணுவத்தோட ரகசிய திட்டமா இல்ல உளவுத்துறையோட வேலையா? இப்படி நிறைய தியரிஸ் இருந்தாலும் இதற்காக தான் நாங்க இதை பண்றோம்னு எந்த ஒரு அரசாங்கமும் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா ஒத்துக்கொள்ளவே இல்லை. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். அவங்க யாரை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறாங்க? ரகசியமா கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஜார்ஜியா கைட் ஸ்டோன்களோட பின்னாடி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சிகாடா 3301 உருவாக்குன அந்த அனாமேதிய நபரா இருந்தாலும் சரி, அல்லது இந்த தி பஸர் ரேடியோ நிலையத்தை ஆபரேட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த மர்மங்கள் எல்லாமே மறுமுனையில் இருக்கிற ஏதோ ஒரு நபரையோ அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட குழுவையோ தேடுறதை தான் ஆழமா குறிக்குது. இறுதியா விளக்கவே முடியாத இந்த விசித்திர நிகழ்வுகள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆர்வத்தை விட்டுட்டு போகுது. இந்த மர்மங்களுக்கான விடையை தெரிஞ்சுக்கிறத விட அந்த மர்மத்தை தேடி போற இந்த பயணத்தோட சுவாரஸ்யம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்ததா அப்படின்னு நம்மள நாமே கேட்டுக்க வேண்டியிருக்கு. அடுத்த முறை நீங்க வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போதோ இல்ல எங்கேயாவது ஒரு புரியாத சத்தத்தை கேட்கும் போதோ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல இன்னும் எத்தனையோ பக்கங்கள் எழுதப்படாமலேயே ரகசியமா மறைஞ்சிருக்கு. சரி, உங்களை சிந்திக்க தூண்டுமிதான் இன்னொரு அட்டகாசமான தொகுப்புல நாம சந்திக்கலாம்.